ஏயா நானும் ருக்குவும் சேர்ந்து ஒரு சமோசா கடை போடலான்னு இருக்கிறோம், நீ என்ன சொல்ற? ஏன்டி வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கறத விட்டுட்டு இப்போ சமோசா கடை போட்டு நீ என்னடி பண்ண போற? இங்க பாரு, நானும் ஏதாச்சும் ஒரு 4 காசு சம்பாரிச்சா ஏதாச்சும் உனக்கு யூஸ் ஆகும், சரியா? எல்லாம் கரெக்டு தான், நீ எப்படி தனியாக செய்வ? ருக்கு வருவாயா, அவ கூட மாட செய்வா, அவளுக்கு அதுக்கான காசெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். சரி பார்த்து செய், தேவையில்லாத உடம்பெல்லாம் அலைச்சல் பண்ணிக்க வேணாம். சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் காசு வந்துச்சுன்னா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம், நகை எடுத்து வைக்கலாம், எவ்வளோ வேலை இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். என்னமோ சொல்ற. சரி, தேவையில்லாம பிரச்சனை வராம பார்த்துக்கோ. ஏன் ஹெல்ப்புக்கு என் தங்கச்சியை கூப்பிடுறது தானே, எதிரில் தானே இருக்கா. உன் தங்கச்சி தானே நல்லா ஹெல்ப் பண்ணுவாவோ. அவளால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும். இங்கே என்ன நடக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் இங்கேயே பார்த்துக்கிட்டு நான் பண்ணுற வேலையில் தலையிட்டுட்டே இருக்கிறா. உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சிரு. என் தங்கச்சியை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. இங்கே பாரு, நான் ஒன்றும் உன் தங்கச்சியை குறை சொல்ல, அவளை நான் என் நாத்தனாராக பார்க்கல, தங்கச்சியாக பார்த்தேன். ஆனால் அவள் என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டா, நல்லதுக்கு இல்லை. சரி சரி, நீ பத்திரகாளி மாரி ஆடாத. சரி, நான் சமோசா கடை போட போகிறேன். உன் தங்கச்சி அமைதியாக இருக்க சொல்லு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாமல் பேருக்கு எடுத்துக்க வேணாம். அவளா உன் பேச்சுக்கே வரமாட்டான். பார்க்குறேன், வந்தானா அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரி, நீ சீக்கிரமாக கிளம்பு வேலைக்கு. எம்மா, இவளுங்க சண்டைய நம்மளால சமாதானப்படுத்த முடியாது போல் தெரியுதே. அவ இவளை பத்தி சொல்றதும் இவ அவளை பத்தி சொல்றதும் எங்கேயுமே ஓயாது போல. இது மட்டும் வந்துட்டியா? உன்னை தாண்டி தேடி இருந்தேன். சரி, நான் போய் எல்லாத்தையும் வெங்காயம் அடுப்பு எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வர, உள்ள போயிட்டு கடகடன்னு சொல்லிட்டு நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் பற்ற வை, நான் வந்துடுறேன். என்ன இவ என்னமோ பிளான் பண்றாளே எங்க அன்னிக்காரி, என்னவா இருக்கும்? சரி, இங்கே ஓரமா உட்காந்து என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்ப்போம். சரி சரிக்கா, சீக்கிரமா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா கடகடன்னு. என்னமோ கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி என்னென்னமோ எடுத்துட்டு வந்து வைக்கிறாளுங்க, என்னென்னமோ பண்றாளுங்களே. என்னவா இருக்கும்? என்னமோ பண்றாளுங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு என்னன்னு பார்த்துருவோம். ருக்கு, ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிரு, நல்லா எண்ணெய் போட்டு நல்லா பிசை, அதுக்கப்புறமேட்டுக்கு தேய்ச்சிக்கலாம். சரிக்கா, நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சிடுறேன். நீ ஒன்னொன்றுத்துக்கும் போயின்னு இருக்காது, எல்லாத்தையும் ஒரே எடுத்துன்னு வந்துட்டு உட்காரு. இல்லை இல்லை, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன்டி. சரி சரி, உன் நாத்தனார காலையிலேருந்து ஆளையே காணோம். அவ கதை நமக்கு எதுக்குடி? நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு உட்காந்து பார்த்துனே இருப்பாளே. அவளுக்கு தான் நீ முன்னேறினா பிடிக்கவே பிடிக்காதே. நீ ஏதாச்சும் பண்ணுறதை பார்த்துட்டு அதை அப்படியே செஞ்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கினே இருப்பாளே. அது என்னமோ கரெக்டு தான்டி. உங்கள் அண்ணனும் அதுக்கேற்ற மாதிரி அவள் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க. ஏக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் நாத்தனார் எதிர் வீட்டில் இருக்குதுன்னு தான் பேர், ஆனால் எப்போ பார்த்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறது தான் அதுக்கு வேலையே. எப்படியாச்சும் பார்த்து என்னன்னா பண்ணி தொலைட்டோம். இந்த குள்ளச்சி பத்தியா நம்மளை பத்தி என்ன பேச்சு பேசுறா இவளுக்கு இருக்குது. அப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நிறைய ஊற்றிட போகிற, அதுக்கப்புறம் மாவு வந்து இதுவாயிடும், தேய்க்கவே வராது, ஒட்டிக்கும். கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி பிசை. அக்கா, நான் கொஞ்சமாக தான்க்கா ஊற்றுறேன். சரி சரிடி, அதிகமாகிட போகுதுன்னு சொன்னேன். இவளுங்க ஏதோ பண்றாளுங்க. இன்னைக்கு இங்க உட்காந்து இதை கண்டுபிடிக்காம நம்ம இந்த இடத்த விட்டு நவரவே கூடாது. எப்படி பிசைஞ்சிருக்க பத்தியா, திருப்பதி லட்டு மாதிரி. பரவாயில்லடி, நல்லா தாண்டி பிசைஞ்சிருக்க மாவு, கரெக்டா? அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன்க்கா. நீ எண்ணெயை ஊற்றி சீக்கிரம் அடுப்பு மூட்டு. இதோ ஊத்துறேன். அப்படியே கடகடன்னு தேய்ச்சிடுறி. நான் பாரு, மறந்துட்டேன். சமோசாக்கு வெங்காயமே எடுத்துன்னு வந்து கொடுக்கல பேர், வெங்காயம் மிளகாத்தூளெல்லாம். இருடி, ஒரே செகண்ட் போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறேன். அப்பத்துலேருந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருந்தா நான் சொன்னேன். நான் ஞாபகம் இல்லடி, இதை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். இதை போய் எடுத்துன்னு வந்துடுறேன். இரு, நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிரு ஃபஸ்ட்டு. சரி சரி, நான் தேய்ச்சினே இருக்கிறேன். நீ போயிட்டு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. இந்த வெங்காயம் போட்டுமா? இது வரைக்கும் கட் பண்ணி வச்சுட்டா? போதும் இருக்கு. இது வரைக்கும் கட் பண்ணு. உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கடகடன்னு தாளிச்சு எடுத்துட்டு சமோசாக்குள்ளே நம்ம வச்சு மைதா மாவு போட்டு கொஞ்சோண்டு ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோ. எண்ணெயில் போட்டு கடகடன்னு எடுத்துடலாம். நம்ம டைம் ஆகுது. கடை எங்கே போகிறது முடிவு பண்ணிட்டியாக்கா? நம்ம மார்க்கெட்லேயே போட்டுடலாம். அங்கே தான் எல்லா கடையும் இருக்குது, அங்கே தான் ஜனங்களாம் வருவாங்க, அங்கே தான் நிறைய வாங்குவாங்க. அங்கேயே போட்டுக்கலாம் நம்ம. சரியா? அடுக்கு சட்டி ஒன்று வச்சிருக்கேன், அதில் எல்லாத்தையும் சமோசா போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். கூட நீயும் வந்துரு. அக்கா, மணி 12 ஆயிடுச்சுக்கா. 4 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போனாதான்க்கா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்களாம் வருவாங்க. நீ லேட் பண்ணாமல் சீக்கிரம் கடகடன்னு எண்ணெயில் போட்டு எடு. 12 தானடி ஆகுது, 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாண்டி. அக்கா, இதெல்லாம் 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலை கிடையாது. உள்ளே போட்டு நம்ம அதை ஒட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். எவ்வளோ போடுறது? இன்னைக்கு முதல் நாளில் ஒரு 100 சமோசா போடுவோமா? சரிக்கா, 100 போட்டுடலாம். இல்லை, நம்ம இப்போ தான் முதல்ல வைக்க போகிறோம், ஓடுமோ ஓடாதோ, பேசாமல் ஒரு 50 சமோசா ஒரு 70 சமோசா அந்த மாதிரி போட்டுக்கிட்டா? ஆமாக்கா, கரெக்டு தான். இப்போ தான் நம்ம கடை புதுசாக வைக்க போகிறோம், யாருக்கும் தெரியாது. அதனால் முதல் நாள் கம்மியாகவே போட்டுக்கலாம். சரி, நான் ஒரு 70 சமோசா 60 சமோசா கிட்ட போடுறேன். சரியா? நல்லா ஓடிச்சுன்னா ஆள் வச்சுக்கலாம்க்கா, ஒரு ஆளை. முதல்ல இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணி பார்ப்போண்டி, அப்போ தாண்டி நமக்கு தெரியும் ஆள் வைக்கிறதா வேணாம் வாங்கிட்டு. அக்கா, சமோசா சூப்பராக வந்திருக்கே, ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்குதேக்கா. ஒன்று கூட டேஸ்ட் பார்த்தலாம், உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாரு, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதா பாரு. அதை வச்சு தான் எதனா பண்ண முடியும். அக்கா, டேஸ்ட் செம சூப்பராக இருக்குது, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கடகடன்னு போட்டு எடு. இன்னைக்கு வியாபாரத்தை பண்ணுறோம், காசு அல்றோம். சரிடி. இதான் விஷயமா? இவளுங்க சமோசா கடையை போட்டு வியாபாரம் பண்ணலான்னு பார்க்குறாளுங்களா? உங்களுக்கு போட்டியா நான் ஒரு சமோசா கடை போடுறேன்டி. இப்பயே கிளம்பி போய் போடுறேன். உங்களுக்கு எதிர்க்கவே கடையை போட்டு நான் வியாபாரம் பண்ணுறேன்னா இல்லையா பேர், தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வந்து இப்போ நான் போய் சமோசா செய்கிறேன்.
அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒரே கம கமன்னு வெளியே வரைக்கும் வாசனை வருது. யோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அண்ணனோட ஒய்ஃப் இருக்குது பத்தியா, என் அன்னிக்காரி, அவள் சமோசா கடை போட போறாளாம். எனக்கு இப்பதான் தெரியும். நான் அப்படிக்கா போனா அந்த குள்ளியும் அவங்களும் உட்காந்துன்னு சமோசா போட்டுன்னு இருக்கிறாங்க. சரிடி, அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? அது எப்படி எங்க அன்னிக்காரி என்னை விட்டுட்டு சமோசா கடை போடுவா? அதுக்காக தான் இப்போ நானும் அங்கே என்ன செய்றாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்துட்டேன். சமோசா போட போறேன், அவங்க கடைக்கு எதிர்கடையில போட்டு வியாபாரம் பண்ண போறேன். நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க எதையாச்சும் பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு. உங்க அண்ணிக்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? இங்க பாரு, யா மரியாதையா ஓடி போயிடு. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைனா ஓடிடு. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. பரவாயில்ல, நான் திருந்தலனாலும் பரவாயில்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு ஒன்றும் துப்பு இல்லை. வந்து வியாக்கானம் பேசுறேன். உங்க அண்ணிக்கிட்ட எல்லாம் சண்டை போடாதடி. அவங்க நம்ம கல்யாணத்துக்குலாம் எவ்வளவு கூட மாட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. உனக்கு ஏன் உங்க அண்ணியை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது? எங்க அண்ணி எங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லுச்சுன்னு தெரியல, அதனால எங்க அண்ணன் மாறிட்டாரு. முன்னெல்லாம் நல்லா பேசுவாரு, பழகுவாரு. முன்ன உன்னோட சுயரூபம் தெரியல, இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதனாலதான் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறார். இப்போ வர வர எங்க அண்ணிக்கு தான் எல்லாத்தையும் வாங்கி தராரு, எல்லாமே பண்றாரு. நான் தான் எது கேட்டாலும் முன்ன வாங்கி கொடுப்பாரு. இப்போ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்ல. எங்க அண்ணி வந்த உடனே எங்க அண்ணன் டோட்டலா மாறிடுச்சு. டோட்டலா அவங்க மாறல, உன்னோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கிறது நீ. இப்போ நீ இங்கேருந்து போறியா, இல்லை சுட சுட எண்ணெய் இருக்க எடுத்து மூஞ்சி மேலே ஊத்துட்டா? எப்படியோ போய் தொலை. நீ சொன்னா எது சொன்னாலும் கேட்க போறது கிடையாது, போ. அவங்க எதையோ பண்றாங்க. எந்த சமோசா கடை போட்டா என்ன, எது போட்டா என்ன? அவங்க வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னு இப்ப நீ ஒரு வியாபாரம் பண்ணி கெடுக்க போற. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இங்க பாரு, அவங்க வியாபாரத்தை கெடுக்கல, நானும் வியாபாரம் பண்ண போறேன், அவ்வளவுதான். அது நீ சுயமா பண்ணணும். அங்க போய் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு எதிர்க்கவே கடை போட போறன்றது அப்ப தப்பு தான் அது. சரி சரி, அட்வைஸ் பண்ணிட்டியா? கிளம்பு. நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ? அக்கா இவ என்னக்கா அதே சமோசா கடையை போட்டிருக்கா? அக்கா இவ வேணுமே பழி வாங்குன்றதுக்காகவே உனக்கு எதிராக வந்து போட்டிருக்காக்கா இவ. ஆமா ஆமா, நம்ம செய்யறத திருட்டுத்தனமா நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து சமோசா கடையை இவ போட்டிருக்கா. இவளுக்குலாம் புத்தியே இருக்காது போல் இருக்கு. ஏய் இங்க பாருடி, என்னை பத்தி ஏதாச்சும் பேசினா மூஞ்ச உடச்சிரு வண்டி. ஏய் உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காடி? நாங்க பண்ற வேலையை திருட்டுத்தனமா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு வந்துட்டு நீயும் எங்களுக்கு எதிராக சமோசா கடை போட்டு வச்சிருக்க. ஏன் உனக்கு சுயமா யோசிக்கவே தெரியாதா? ஆமா, பெரிய மல்டிநேஷனல் பிசினஸ் பண்றீங்க. உங்களை பார்த்து நானும் வந்து சமோசா கடை போட்டேன். நான் தான் போடலாம்னு இருந்தேன், என்ன பார்த்து தான் நீங்க கத்துன்னு இருக்கீங்க. இங்க பாருடி, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு அந்த மாதிரி யோசனைலாம் வரவே வராது. நாங்க பண்றதை பார்த்து தான் நீ எல்லாத்தையும் பண்ணுவ. அவகிட்ட நீ எதுக்கடி பேசுற? நீ வா, நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம். ஏம்மா வாங்கம்மா வாங்க, சமோசா போட்டிருக்கோம்மா, சமோசா போட்டிருக்கோம். ஒரு சமோசா 5 ரூபா தாம்மா, வாங்க. சூடான சுவையான சமோசா, வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க. ஒரு சமோசா 5 ரூபா தான். சாப்பிட்டீங்கன்னா நீங்க உங்களையே மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். வாங்கம்மா வாங்க. ஏம்மா எனக்கு ஒரு சமோசா கொடு. அட ரொம்ப டேஸ்டா இருக்குதேம்மா. ஆமா அண்ணே, இப்பதான் போட்டு எடுத்துட்டு வந்தோம், ஃப்ரெஷ்ஷா போட்டதுனே. சரி சரி, ஒரு 5 சமோசா பார்சல் கொடுமா வீட்டுக்கு. இதோ கொடுக்குறேனே. என்ன இவ கடைக்கு வராங்க, நம்ம கடைக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. வாங்கம்மா வாங்க, இங்க சமோசா கடை போட்டிருக்கோம், உங்களுக்காக தான் போட்டிருக்கோம். இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வயசு குறைஞ்சிரும். ஏம்மா சமோசா எவ்வளோமா? அண்ணா 5 ரூபா தான் சமோசா, வாங்கிக்கோங்கண்ணா. அப்படியா, ஒன்று கொடுமா. அட இது ரொம்ப சுவையா இருக்கேம்மா, எனக்கு ஒரு 10 சமோசா பார்சல் கட்டு வீட்டுக்கு. என்னடி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கா? நான் செஞ்சது என்னாலே நம்ப முடியல. கம்மியா போட்டுட்டோமோ, பார்சலும் வாங்கி போறாங்க எல்லாரும். ஆமா ஆமாக்கா, நீ நல்லா செய்வன் தான் நான் சொன்னல. சரி சரி, அவங்களுக்கு பார்சல் முதல் கட்டி கொடு. ஆமாடி ஆமாடி, கஸ்டமரை காக்க வைக்க கூடாதுரி. இங்க நம்மளை பார்த்து திருட்டுத்தனமா ஒருத்தி கடையை போட்டா ஒருத்தரம் வந்து வாங்கல. இதுக்கு தான் சுயமா சிந்திச்சு எதனா பண்ணணும்னு சொல்றது. ஏய் இங்க பாருடி குள்ளி, தேவையில்லாம என்கிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காத. சரி மேடம், நீங்க போய் உங்க பிசினஸை பாருங்க. எல்லா கஸ்டமரும் அவகிட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு திமிரு பிடிச்சிருச்சு இவளுக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணுமே, என்ன பண்றது? அக்கா சமோசா எவ்வளோக்கா? பேசாம விலையை குறைச்சி சொல்லிடுவோம். சமோசா 3 ரூபா தான்மா, வாங்கிக்குமா. 3 ரூபாவா? அப்பனா எனக்கு 2 கொடுங்க. அக்கா சமோசா என்ன உப்பு கறிக்குது, நல்லாவே இல்ல. இந்தாங்க எனக்கு சமோசா வேணாம், என் காசை திருப்பி கொடுங்க. இவங்களுக்கு முன்னாடி இவன் நம்மள டேமேஜ் பண்றாளே, காசெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, போமா. சமோசா நல்லாவே இல்ல. 3 ரூபாய்க்கு அதான் வரும், போ. மூஞ்சி பாரு இந்த அக்காக்கு, அறிவே இல்ல. ஏய் குள்ளி, உன் பசங்க கூப்பிடுது பாரு, அங்க நின்றுட்டு இருக்கு பாரு. அப்படியா? அக்கா நீ வியாபாரம் பண்ணிட்டே இரு, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. இந்த ஸ்ப்ரேவை எப்படியாச்சும் அடிக்கணுமே, இந்த உப்பு தண்ணி ஸ்ப்ரேவை. எம்மா 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காமா? ஐயோ 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே என்ன. சரி நீங்க கொடுங்க, நான் பக்கத்து கடையில போய் மாத்தி வரேன். சரிம்மா, 10 சமோசா பார்சல் கட்டிடு, காசு எடுத்துக்கோ. இந்தா சில்லற வாங்கிட்டு வந்துரு. இந்த ஸ்ப்ரேவை எல்லாத்துலயும் அடிச்சுட்டா இவகிட்ட எப்படி சமோசா வாங்க வராங்கன்னு நானும் பார்க்குறேன். எல்லாத்தையும் அடிச்சாச்சு. அச்சிச்சோ வராளே. சரி இந்தாங்க சார் சில்லறை. சரிம்மா சரிம்மா. எக்கா ஒரு சமோசா கொடு. எக்கா என்ன சமோசா கொடுத்துருக்க, உப்பு கறிக்குது, வாயிலே வைக்க முடியல. இதுதான் நீ வியாபாரம் பண்றதா? என் காசை திருப்பி கொடு, நல்லாவே இல்லை. ஆமா, என்னம்மா சமோசா இது? கசக்குது, உப்பு கறிக்குது, நல்லாவே இல்லை.
ஐயோ இல்லைங்களே, இப்பதான் எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க, பார்சலும் வாங்கினாங்க, சாப்பிட்டு போனாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? உன் சமோசாவை நீயே சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். பார்சல் வேறு வாங்கிட்டு போனாங்களா, எடுத்துட்டு வந்து உன் மூஞ்சில தான் விசிறி அடிப்பாங்க. என்னடி இவங்க இப்படி பேசுறாங்க? என்னடி ஆச்சு அதுக்குள்ள? அக்கா முதல்ல ஒரு சமோசா எடுத்து நீ சாப்பிட்டு பாரு. வாயிலே வைக்க முடியலையே, நான் செஞ்சதா இது. எல்லாரும் நல்லா இருக்குனாங்க, இப்பதான் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு போனாங்க. அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? அண்ணே என்னமோ தப்பு நடந்திருக்கு, எம்மா என்னமோ தப்பு நடந்திருக்கு, மன்னிச்சிடுமா, இந்த உங்க காசு ரிட்டர்ன் கொடுத்துறேன். இதுதான் நீங்கள் சமோசா விற்கிற லட்சணமா? காசுக்காக எப்படி வேணாலும் சமோசா கொடுத்தா நாங்கள் வாங்கி சாப்பிட்ருவோமா? ஐயோ அக்கா மன்னிச்சிருங்க அக்கா, தெரியாம நடந்துச்சு. எல்லாரும் என் கடைக்கு வாங்க, நான் சமோசா தரேன். இவங்க எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க, கெட்ட பொருளாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, நல்ல பொருளை இவங்க விற்க மாட்டாங்க. என் கடையில் எல்லாமே இன்னைக்கு செஞ்சது தான். எல்லாரும் இங்கே வாங்க. 3 ரூபா தான் சமோசா. 3 ரூபா தானே? இதோ வரும்க்கா. இவ தாண்டி ஏதோ கலந்துருக்கா. இவ்வளோ நேரம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. நம்ம பொழப்ப கேட்கணும்னு இவளே வேணும்னே ஏதோ பண்ணியிருக்கா. ச்சே. ஆமாம், பெரிய மல்டிநேஷனல் பிஸ்னஸ், உங்கள் பொழப்ப வரைக்கும் எடுக்கிறாங்க. போங்க எல்லாத்தையும் தூக்கினேன். ஏய் உன்னை இருடி, என்ன பண்ணுறேன்னு பாரு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு கஸ்டமர்லாம் வராங்க. உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டாக இருக்குது, கிளம்புங்க. சோடா புட்டி, ஒரு நாள் உன்னை நசுக்கி போடுறேன். வாடி நம்ம போலாம், இவகிட்ட என்ன பேச்சு நமக்கு? அக்கா அவள் பிளான் பண்ணிட்டாக்கா. விடுடி, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார்.